வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு வல்லமையான கதை. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். வலிமையும் வீழ்ச்சியும் தியாகமும். இது சிம்சோனின் கதை. ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரின் கொடுமையான ஆட்சிக்குள் அடிமைகளாய் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாட்டில் மனோவாகு என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் குழந்தை பாக்கியமில்லை. என் தேவனே, எனக்கும் ஒரு குழந்தையை தாரும் என்று மனோவாகுவின் மனைவி கண்ணீரோடு தினமும் ஜெபித்து வந்தாள். ஒரு நாள் அவளுக்கு முன்பாக தேவனுடைய தூதர் தோன்றினார். அஞ்சாதே, தேவன் உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார் என்று தூதர் சொன்னார். இன்று முதல் நீ திராட்சை ரசமோ மதுவோ அருந்தக்கூடாது, தீட்டான எதையும் உண்ணக்கூடாது என்றவர் கட்டளையிட்டார். எனக்கா குழந்தை பிறக்கப் போகிறதா? அவள் மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து கேட்டாள். ஆம், உன் மகன் மூலம் பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைவார்கள் என்று தூதர் சொன்னார். அவன் கடவுளுக்கானவன், அவனுடைய தலையில் சவரக்கத்தி படவே கூடாது என்று தூதர் தெரிவித்தார். இதையெல்லாம் கேட்ட அவள் வியப்புடன் வீட்டிற்கு ஓடினாள். தான் கண்ட அனைத்தையும் மனோவாகுவிடம் கூறினாள். மனோவாகு சொன்னான், தேவனுடைய வார்த்தையை நாம் தவறவிடக்கூடாது. தேவனே, இது உமது சித்தமென்றால் எங்கள் மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மீண்டும் சொல்லித்தாரும் என்று அவன் ஜெபித்தான். தேவன் மீண்டும் ஒருமுறை தூதர் வழியாக அவர்களுக்கு காட்சி தந்தார். அன்றே மனோவாகு தேவனுக்கு பலியொன்றை செலுத்தினான். பலியின் நெருப்பு மேலே எழும்போது தேவனுடைய தூதரும் அவர்களின் கண்முன்னே வானத்திற்கேறிச் சென்றார். அதை கண்ட மனோவாகுவும் அவன் மனைவியும் தரையில் விழுந்து தேவனை வணங்கினார்கள். கடவுளின் தூதர் சொன்னபடியே மனோவாகுவின் மனைவி கர்ப்பமானாள். நீண்ட நாட்களுக்குப் பின் முதலாக கர்ப்பமான மகிழ்ச்சியில் அவர்கள் இருவரும் திளைத்தார்கள். தேவனே, உமக்கு நன்றி என்று மறக்காமல் கடவுளை வணங்கினார்கள். பேறுகாலம் வந்தபோது அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். தேவனுடைய தூதர் கட்டளையிட்டிருந்தபடி அவனுடைய தலையில் ஒரு மயிர் கூட கத்தரிக்கப்படவில்லை. சிம்சோன் வளர வளர அதீத வலிமைசாலியாக மாறினான். ஒரு நாள் அவன் திமினா என்னும் ஊருக்குச் சென்றான். அங்கே ஒரு பெலிஸ்திய இளம்பெண்ணை கண்டான். அவளுடைய அழகில் சிம்சோன் தன்னை மறந்தான். அவளையே நான் மணக்க வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்தான். பெற்றோரிடம் வந்து, அப்பா, எனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது, அவளை எனக்கு மணம் முடித்து வையுங்கள் என்று சொன்னான். என்ன, பெலிஸ்தியரின் மகளா என்று தந்தை சினத்துடன் கேட்டார். அது கடவுளின் கட்டளைக்கு விரோதமானது என்று அவர் எச்சரித்தார். ஆனால் சிம்சோன் எனக்கு அந்த பெண்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான். பெற்றோர் அது கடவுளின் சித்தம் என்பதை அறியாமல் வருந்தினார்கள். ஒரு நாள் சிம்சோன் அந்த பெண்ணை காணச் சென்றான். திடீரென ஒரு முரட்டு சிங்கம் அவன் மேல் பாய்ந்தது. ஆனால் தேவனுடைய ஆவி சிம்சோனின் மேல் இறங்கியது. அவன் தன் வெறும் கைகளினால் சிங்கத்தை பிடித்து இரண்டாக கிழித்தெறிந்தான். அந்த கொடிய சிங்கம் அவன் கைகளில் ஒரு ஆட்டுக்குட்டி போல் இறந்தது. இந்த அற்புதத்தை சிம்சோன் யாரிடமும் சொல்லவில்லை. அவன் அந்த பெண்ணை சந்தித்தான். அவளும் அவனை விரும்பினாள். சிறிது காலம் அவர்கள் இன்பமான காதல் பேச்சுகளில் கழித்தார்கள். பின்னர் சிம்சோன் பெற்றோரிடம் திரும்பிச் சென்றான். வழியில் அவன் கொன்றிருந்த சிங்கத்தின் பிணத்தின் மேல் தேனீக்கள் கூடு கட்டியிருந்தன. சிம்சோன் அந்த தேனை எடுத்து தின்றான். அவன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களின் ஆரம்பம் அது. நேராக தந்தையிடம் சென்று சிம்சோன் சொன்னான், அப்பா, எனக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது, அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறது. நீங்கள் பேசி எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். வேறு வழியில்லாமல் சிம்சோனின் தந்தை பெண்ணின் வீட்டுக்கு சென்று திருமணத்தை நடத்தி வைத்தார். மணவிழா 7 நாட்கள் நடப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சிம்சோனுடன் இருக்க 30 இளைஞர்கள் அழைக்கப்பட்டனர். அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்தார்கள். அப்போது சிம்சோன் சொன்னான், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன். விடையை நீங்கள் கண்டுபிடித்தால் நான் உங்களுக்கு 30 ஆடைகள் தருவேன். இல்லையென்றால் நீங்கள் எனக்கு தர வேண்டும். அவன் சொன்ன விடுகதை இதுதான். உண்பவனிடமிருந்து உணவு வந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது. 3 நாட்கள் கடந்தும் அவர்களால் விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம் வந்து அச்சுறுத்தத் தொடங்கினார்கள்.
இந்த விடுகதையின் விடை எங்களுக்கு உடனே தெரிய வேண்டும், இல்லையென்றால் நீயே பொறுப்பு என்று அவர்கள் கோபத்தில் கூறினார்கள். அந்த இரவு சிம்சோனின் மனைவி மயக்கும் வார்த்தைகளால் அவனிடம் கேட்டாள். அவனும் உண்மையை சொல்லிவிட்டான். சிங்கத்திடமிருந்து எனக்கு தேன் கிடைத்தது என்று சிம்சோன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினான். 7வது நாள் விடுகதைக்கான விடை சிம்சோனின் முன்னே சொல்லப்பட்டது. அந்த நிமிடம் சிம்சோனுக்கு புரிந்தது, இந்த ரகசியம் துரோகத்தால் தான் வெளியேறியுள்ளது என்று. அவனுடைய உள்ளம் கோபத்தில் கொதித்தது. சிம்சோன் அஸ்கலோனுக்கு சென்று 30 பேரை கொன்று அவர்களின் ஆடைகளை எடுத்தான். அந்த ஆடைகளை விடுகதை வென்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடுமையான கோபத்துடன் தன் தந்தையின் வீட்டை நோக்கி நடந்து சென்றான். சிம்சோன் கோபித்துக் கொண்டு போனதை அறிந்த பெண்ணின் தந்தை மனமுடைந்தார். என் மகளின் வாழ்க்கை இங்கே முடிந்துவிட்டதே என்று வருந்தினார். அவசரப்பட்ட அவர் மாப்பிள்ளையின் தோழர்களில் ஒருவனுக்கு தன் மகளை மீண்டும் மனம் முடித்து வைத்தார். சில நாட்கள் கடந்தன. சிம்சோனால் தன் மனைவியை மறக்க முடியவில்லை. மனம் மாறி பரிசு பொருட்களுடன் அவளை பார்க்கச் சென்றான். வாசலில் மாமனார் நின்றிருந்தார். எங்கே வந்தாய் என்று அவர் கேட்டார். என் மனைவியை காண வந்தேன் என்று சிம்சோன் சொன்னான். நீ கோபித்துக் கொண்டு திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்தோம் என்று தந்தை தலைகுனிந்து சொன்னார். கோபம் கணவன் மனைவிக்குள் வருவது இயல்புதான், நான் அவளை சமாதானப்படுத்த வந்தேன் என்று சிம்சோன் கூறினான். அப்போது மாமனார் மெதுவாக சொன்னார், அவள் இப்போது வேறொருவனின் மனைவி. அந்த வார்த்தை கேட்டதும் சிம்சோனின் உள்ளம் தீயாய் எரிந்தது. என் மனைவியை வேறொருவனுக்கு மனம் முடித்தீர்களா என்று அவன் கோபத்தில் கத்தினான். அவளுடைய தங்கை இன்னும் அழகானவள் என்று தந்தை சொன்னதும் சிம்சோன் மேலும் கொதித்தான். கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி, பெலிஸ்தியர்களே, உங்கள் புத்தியை காட்டிவிட்டீர்கள் என்று கருவிக்கொண்டான். அன்றைக்கே சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான். 2 நரிகளின் வாள்களை இணைத்து அதில் தீப்பந்தங்களை கட்டினான். அந்த நரிகளை பெலிஸ்தியர்களின் வயல்களுக்குள் ஓடவிட்டான். தீ வயல்களெங்கும் பரவியது. பயிர்கள், தானியங்கள் எல்லாம் சாம்பலானது. அன்று பெலிஸ்தியர்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. பெலிஸ்தியர்கள் ஆத்திரமடைந்தார்கள். இந்த எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த இஸ்ரயேலன் சிம்சோன்தான் என்று கத்திக்கொண்டு அவர்கள் நேராக அவன் மாமனார் வீட்டுக்குச் சென்றார்கள். ஒரே நொடியில் வீடு தீப்பற்றி எரிந்தது. சிம்சோனின் மனைவியும் அவளுடைய தந்தையும் அந்த தீயில் கருகி உயிரிழந்தார்கள். இந்த செய்தி சிம்சோனின் காதில் விழுந்த நொடி அவனுடைய கோபம் எல்லை மீறியது. பெலிஸ்திய நாய்களே, என்னோடு விளையாடுகிறீர்களா? பழிக்கு பழி வாங்காமல் நான் ஓயமாட்டேன். சிம்சோன் நடந்து வந்தான். சிங்கம் ஆட்டு மந்தையில் புகுந்தது போல பெலிஸ்தியர்கள் சிதறி ஓடினார்கள். அவன் கைகளின் வலிமைக்கு முன் யாராலும் நிற்க முடியவில்லை. 100கணக்கானோர் அங்கேயே மண்ணில் விழுந்தார்கள். பின் சிம்சோன் ஏற்றாம் என்னும் பாறைப்பிழவில் தனியாக தங்கினான். ஆனால் பெலிஸ்தியர்களின் கோபம் அங்கேயே முடிவடையவில்லை. சிம்சோனை ஒப்படையுங்கள், இல்லையெனில் இஸ்ரயேலர் எல்லாம் அழிவார்கள் என்று அவர்கள் கர்ஜித்தார்கள். பயந்த இஸ்ரயேலர்கள் சிம்சோனிடம் வந்தார்கள். உன் காரணமாக எங்கள் உயிரே ஆபத்தில் இருக்கிறது. சிம்சோன் ஒரு நிமிடம் யோசித்தான். என் இனத்தார் சாகக்கூடாது. என்னை கட்டி பெலிஸ்தியரிடம் ஒப்படையுங்கள், ஆனால் என்னை கொல்லாதீர்கள். அவர்கள் சிம்சோனை கயிறுகளால் பிணைத்து பெலிஸ்தியரிடம் கொண்டு சென்றார்கள். பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் செய்தார்கள். அப்போது சிம்சோன் சிரித்தான். மூடர்களே, என்னையா கட்டி வைத்திருக்கிறீர்கள்? ஒரே முறுக்கு, கயிறுகள் துண்டு துண்டாக அருந்தன. அவன் அருகே கிடந்த கழுதையின் எலும்பை எடுத்தான். அந்த ஒரு ஆயுதம் போதுமானது. ஒரு மனிதன் 1000 பேரை வீழ்த்தினான். பெலிஸ்தியர்கள் நடுங்கினார்கள். சிம்சோன் தப்பித்துச் சென்றான். தேவன் அளித்த வலிமை துரோகத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது. பெலிஸ்தியர்கள் சிம்சோனை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். காசா நகரின் வாசல் கதவுகள் பூட்டப்பட்டன. இன்றிரவுவன் தப்ப முடியாது என்று அவர்கள் பதுங்கினார்கள். நள்ளிரவில் சிம்சோன் வெளியே வந்தான். மூடிய கதவுகளும் உயர்ந்த மதில்களும் அவனை தடுக்க முடியவில்லை. நகரின் பிரம்மாண்ட வாசல் கதவே சிம்சோனின் தோள்களில் எழுந்தது. பயத்தில் பெலிஸ்தியர்கள் பின்வாங்கினார்கள். சிம்சோனை நெருங்க முடியாத பெலிஸ்தியர்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். அவள் பெயர் தெலீலா. அவனுடைய வலிமையின் ரகசியத்தை நீ அறிந்து சொன்னால் 1200 வெள்ளிக்காசு உன்னுடையது என்றனர்.
ஆசை தெலீலாவின் கண்களில் மின்னியது. அன்று இரவு, சிம்சோன், உன் வலிமை எதில் இருக்கிறது என்று அவள் மெல்லக் கேட்டாள். என்னை உலராத 7 நாற்கயிறுகளால் கட்டினால் நான் எழுந்திருக்க முடியாது என்று சிம்சோன் சொன்னான். அன்று இரவே தெலீசா அவனை கட்டினாள். பின், சிம்சோன், பெலிஸ்தியர்கள் வந்துவிட்டார்கள் என்று கத்தினாள். சிம்சோன் எழுந்தான். கயிறுகள் நூல் போல அறுந்து விழுந்தன. தெலீசா சிணுங்கினாள். நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று. அடுத்த முறை புதிய 2 கயிறுகளால் கட்டினால் போதும் என்று சிம்சோன் சொன்னான். அதையும் அவள் செய்தாள். ஆனால் அவனுடைய வலிமை மாறவில்லை. மீண்டும் அவள் கேட்டாள், உண்மையை சொல்லுங்கள். இறுதியில் சிம்சோன் சொன்னான், என் தலையின் 7 ஜடைகளை நெசவு நூலுடன் பின்னிவிட்டால் என் வலிமை போய்விடும். அதையும் முயன்றாள் தெலீசா. ஆனால் அதுவும் பொய். அதன்பின் ஒவ்வொரு நாளும் அவள் அவனை நச்சரித்தாள். மெல்ல மெல்ல வீரனின் மனதை பலவீனப்படுத்தினாள். நீங்கள் என்னை அற்பமாய் நினைக்கிறீர்கள். நான் இவ்வளவு உண்மையாயிருக்க நீங்கள் என்னை மதிக்கவே இல்லை. தெலீலாவின் வார்த்தைகள் சிம்சோனின் இதயத்தை குத்தின. நீ என் உயிர் அல்லவா என்று அவள் கொஞ்சினாள். அவளின் தொடுதலில் சிம்சோன் தளர்ந்தான். நான் கடவுளுக்கெனப் பிறந்தவன். என் தலைமுடியில்தான் என் வலிமை அடங்கியிருக்கிறது. சிம்சோன் உண்மையைச் சொன்னான். மடியில் தலை வைத்துக் கொண்டு சிம்சோன் தூங்கினான். அவள் கண்களில் கருணை இல்லை, கணக்கு மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு முடியும் விழுந்தபோது ஒரு வலிமையும் அவனை விட்டு பிரிந்தது. சிம்சோன் அறியாமலே பலவீனமானான். சிம்சோன், எழுந்திரு, பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று அவள் கத்தினாள். யார் வந்தாலும் அழிப்பேன் என்று எழுந்த சிம்சோன் தன் தலையை தடவியதும் உடைந்தான். நம்பிக்கை துரோகம். வலிமை இல்லாத வீரனை அவர்கள் எளிதாக பிடித்தார்கள். சிங்கம் இன்று ஆட்டுக்குட்டியாக நின்றது. கண்கள் பறிக்கப்பட்டன. வலி, வேதனை, ஆனால் அதைவிட அதிகமானது மனவலி. சங்கிலிகள், சிறை, மாவரைக்கும் வேலை. ஒரு காலத்து வீரன் இன்று அடிமை. சபையில் நிறுத்தி கேலி செய்தார்கள். சிம்சோன் பேசவில்லை, அழுதான். அவமானத்தின் நடுவிலும் அவன் தலையில் முடி மீண்டும் முளைத்தது. கடவுள் இன்னும் அவனை மறக்கவில்லை. மொட்டையடிக்கப்பட்டிருந்த சிம்சோனின் தலைமுடி மீண்டும் வளரத் தொடங்கியது. பெலிஸ்தியர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் அவனுடைய வலிமை மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் மாவரைக்கும் வேளையில் சிம்சோன் வலிமை பெற்றான். இழந்த சக்தி மெல்ல மெல்ல அவனுள் திரும்பியது. பெலிஸ்தியர்கள் தங்களுடைய கடவுளுக்கு மிகப்பெரிய விழா எடுத்தார்கள். சிம்சோனை நம் கைகளில் ஒப்படைத்த கடவுள் வாழ்க என்று கத்தினார்கள். சிம்சோனை அழைத்து வாருங்கள், வீராதி வீரனை இன்று அவமானப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சிரித்தார்கள். கண்கள் இல்லாத சிம்சோன் பல்லாயிரம் பேர் நிறைந்த பெரிய மண்டபத்தின் நடுவே நிறுத்தப்பட்டார். எங்கே உன் வீரம் என்று அடித்தார்கள். சிம்சோன் தடுமாறி விழுந்தார். ஆனால் அவனுடைய உள்ளம் இன்னும் முறியவில்லை. நான் நிற்க முடியவில்லை, தயவு செய்து ஒரு தூணில் சாய்ந்து நிற்க விடுங்கள் என்று பரிதாபமாக கேட்டார். அவர்கள் சிரித்துக்கொண்டே 2 பெரிய தூண்களில் அவனுடைய கைகளை வைத்தார்கள். அந்த சிரிப்புக்குள் மரணம் ஒளிந்திருந்தது. சிம்சோன் உள்ளுக்குள் மன்றாடினார், ஆண்டவரே, இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு பழைய பலத்தை தாரும். கடவுளின் அருள் அவன் மேல் இறங்கியது. இழந்த வலிமை முழுமையாக திரும்பியது. பெலிஸ்தியர்களை கொல்வதற்காக என் உயிரை கொழுப்பதில் மகிழ்கிறேன் என்று சொல்லி அவன் முழு பலத்தையும் இறக்கினான். தூண்கள் சாய்ந்தன. மண்டபம் இடிந்தது. பல்லாயிரம் பேர் ஒரே நொடியில் நசுங்கினர். சிம்சோனும் அந்த இடிபாடுகளில் சிக்கி உயிர் துறந்தார். வீரன் விழுந்தான், ஆனால் அவன் தோற்கவில்லை. சிம்சோனின் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரிடமிருந்து விடுவித்தார். மக்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் புகழ்ந்தார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.